ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜாஃபர் டெக் ஐடியாஸ். இன்றைக்கி வந்து இந்த கண்டென்ட் ஷேரிங் டாஸ்க்கை பற்றி பார்த்துடலாம். ஸோ எஸ்பிஓவில் இப்போ இருக்கிற 3 டாஸ்கில் ரொம்ப அதிக இன்கம் கிடைக்கிற டாஸ்க்கு, ரொம்ப இம்பார்ட்டண்டான டாஸ்க்கு இந்த வந்து கண்டென்ட் ஷேரிங் டாஸ்க் தான். எதனால் அப்படின்னா, இப்போ நீங்கள் மற்ற 2 டாஸ்க்கை வந்து ஜஸ்ட் வீடியோ பார்க்குறீங்க, நீங்கள் வந்து உங்கள் ஃபீட்பேக் கொடுக்குறீங்க. ஆனால் கண்டென்ட் ஷேரிங் வந்து நீங்கள் வந்து ப்ரொமோஷன் பண்ணுறீங்க. அந்த பைமோட் ப்ராடக்ட்டோ எஜுகேஷன் ஏதோ ஒன்று ப்ரொமோஷன் பண்ணுறீங்க. ஸோ இதுதான் வந்து எஸ்பிஓக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு டாஸ்க்கு. அதனால தான் இதுக்கு அமௌண்ட்டு வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க. இந்த டாஸ்க் பண்ணும்போது ஒரு சில சின்ன மிஸ்டேக்ஸ்னால வந்து கரெக்டாக பண்ணுறோம். மற்ற டாஸ்க்கை கம்பேர் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் ஹார்டாக தெரியும். ஸோ ஆனால் வந்து ரொம்ப சிம்பிளான டாஸ்க் தான். ஆனால் சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணுறதுனால டாஸ்க் வந்து ரிஜெக்ட் ஆகுது. ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷனில் போகிறீங்க. ஸோ ரெகுலராக போனீங்க அப்படின்னா இமேஜ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது என்ன இமேஜ் அப்படிங்கிறத அந்த டைமில் பார்த்துக்குங்க. ஸோ இப்போ வந்து இந்த கார்ன்ஃப்ளவரை பற்றி ஒரு இமேஜ் போட்டிருக்காங்க. இதை வந்து நம்ம இப்போது பைமோட்டில் போய் சர்ச் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம சர்ச் பண்ணியாச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பண்ணுற தப்பான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து சர்ச் பண்ணுறீங்க கரெக்டாக, அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட்டுடைய இமேஜ் வருது இல்லையா. ஸோ நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, ஸோ இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறீங்க. இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அதை வந்து சப்மிட் பண்ணுறீங்க. ஸோ அது சப்மிட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இதில் வந்து ப்ராடக்ட் நேம் இல்லை, டீட்டெயில் இல்லை. ஸோ அந்த ஃபுல் வியூ வந்து வரல. ஸோ அதனால் வந்து இமீடியட்டாக உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இமேஜை கம்ப்ளீட்டாக ஓப்பன் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு, ஓகேவா. ஸோ ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து ப்ராடக்டுடைய நேம் வந்துருச்சு, ப்ராடக்டுடைய இமேஜு. ஸோ அந்த ஃபுல் டீட்டெயில் இது வந்துடும். ஸோ இந்த பொசிஷனில் வைங்க, ஓகே. ஸோ இது வந்து இந்த எழுத்து மறையக்கூடாது. இப்போ ஃபுல் லெட்டர்ஸ் வந்து இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். ஸோ அதிலிருந்து கரெக்டாக இருக்கணும். சில பேர் வந்து இப்படி மேலே கொண்டு போயிடுறீங்க, ஏன்னா இமேஜ் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு. ஸோ அதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி பொசிஷனில் வச்சுட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறீங்க, ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நம்ம வந்து ஃபேஸ்புக்கில் போய் அப்லோட் பண்ணுறோம். இப்போ நான் வந்து ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ அதில் வந்து இமேஜ் ஆட் பண்ணிட்டேன், ஓகே. ஸோ இமேஜ் ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து காமாக்ஸிஸ் கார்ன்ஃப்ளவர் பியூர் க்ளூட்டன் ஃப்ரீ, அதுக்கப்புறம் ஹெல்ப்ஸ் டு கெட் கிறிஸ்பி ஃப்ரைஸ், அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்க. ஸோ உங்களுக்கு என்ன ஆட் பண்ணுமோ அதை வந்து நீங்கள் தமிழில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தமிழில் கூட நீங்கள் வந்து கிறிஸ்பியாக வந்து சிக்கன் 65 இல்லை கோபி 65 செய்கிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பைமோட் ஆப் வந்து இந்த ஸ்டோர்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க அப்படின்னு போட்டாச்சு, ஓகே. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த டீட்டெயில்ஸு, நம்ம இந்த டீட்டெயில்ஸு, ஸோ இந்த பைமோட்டுடைய அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, டேக்ஸு, ஹேஷ்டேக் வந்து நம்ம வந்து டைப் பண்ணியாச்சு. மேனுவலாகவே டைப் பண்ணிடுங்க. ஸோ டைப் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ இப்போ எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் இதை வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இமேஜ் வந்து போஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மேனுவலாக டைப் பண்ணும்போது ஸோ அந்த ப்ளூ கலரில் உங்களுக்கு வந்துருச்சு. அதே மாதிரி டைட்டில் 5 வேர்ட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ பைமோட் ப்ரொமோஷனும் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் இமேஜும் போட்டாச்சு. இப்போது ப்ராப்ளம் வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நமக்கு வருது. ஸோ இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும்போது நீங்கள் எப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாலும், ஸோ இந்த பொசிஷனில் வச்சு எடுக்கிறீங்க அப்படின்னா, ஏன்னா இது நீங்கள் மேலே கொண்டு போனால் மறைஞ்சிரும். ஸோ இப்படி வச்சு எடுத்தீங்க அப்படின்னா இமேஜ் வந்து பாதி தான் தெரியுது, இமேஜ் வந்து ஃபுல்லாக தெரிய மாட்டேங்குது. சரி, இமேஜ் ஃபுல்லாக தெரியணும் அப்படின்னு மேலே கொண்டு போனீங்கன்னா நீங்கள் டைப் பண்ண லெட்டர்ஸ் தெரியாது, உங்களுடைய நேம் தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு சிக்கல் வருது. ஸோ இதனால தான் வந்து உங்களுக்கு வந்து டாஸ்க் வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கான முக்கியமான காரணம். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் ஷேர் பண்ணுற லிங்க் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஷேர் ஆப்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு லிங்க்கை வந்து எடுத்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஷேர் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து காப்பி லிங்க்னு வரும். ஸோ அதை எடுத்துக்கங்க. போஸ்ட் கண்டிப்பாக வந்து பப்ளிக்கில் இருக்கணும், அதையும் பார்த்துங்க, ஓகே. ஸோ இதுதான் மெயின் காரணம். ஸோ இப்போ நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க போகிறேன், ஓகே. ஸோ இப்போ வந்து ஸ்க்ரீன்ஷாட்டு இப்போ நீங்கள் மொபைலில் மூவ் பண்ணி எடுப்பீங்களா ஸ்க்ரீன்ஷாட்டு, அந்த மாதிரி எடுக்காதீங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து சைடில் பவர் பட்டனும் ப்ளஸ் கீ அந்த மாதிரி ஒரு ஃபோனுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறேன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த பொசிஷனில் வச்சு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தேன்னா எனக்கு வந்து பாதி இமேஜ் தான் கிடைக்கும், ஃபுல் இமேஜ் வந்து கிடைக்காது. இப்போ பாருங்கள் மறைஞ்சிருச்சா எல்லாமே. ஸோ இதை வந்து நான் சப்மிட் பண்ணேன்னா டாஸ்க் வந்து ரிஜெக்ட் ஆயிரும். நீங்கள் எப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தீங்கனாலும் ஒன்று இமேஜ் பாதி தெரியாது, அப்படி இல்லைன்னா மேலே லெட்டர்ஸ் தெரியாது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணி இதில் ஸ்க்ரீன்ஷாட் எடுப்பீங்கள்ல, ஸோ அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணாதீங்க. அந்த ஆப்ஷனுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஃபோனில் சைடில் கீ இருக்கும், பவர் கீயும் ப்ளஸ் பட்டனையும் மைனஸ் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம். அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்ததுக்கப்புறம் சின்ன ஏரோ மார்க் வரும், அதை சைடில் நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ அந்த ஏரோ மார்க் நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்க்ரீனுடைய அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து இன்னும் கொஞ்சம் கீழே வரைக்கும் போகும், லென்த்தாக போகும். அதை வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பாருங்கள், எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணுறேன், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சு. ஸோ இந்த பட்டன் நான் கிளிக் பண்ணுறேன்.
ஸோ அதை நீங்கள் வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ இப்போ வந்து ஃபுல் லென்த்தாக மாறிடுச்சு. ஓகேவா? இப்போ நான் உங்களுக்கு இமேஜ் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் வந்து இது வரைக்கும் வந்துருச்சு என்னோடது. இப்போ நான் இமேஜ் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் ஸ்க்ரீன்ஷாட் வந்து கம்ப்ளீட் லென்த்தில் வந்துருச்சு. இதுக்கப்புறம் இதை நம்ம என்ன பண்ணணும், எடிட் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ வேணுமோ, ஸோ நம்ம இது வரைக்கும் வேணுமா, ஸோ கரெக்டாக ஃபுல் இமேஜ் வந்துருச்சு. இதை வந்து நீங்கள் சேவ் பண்ணிங்க. ஸோ இதை நம்ம எஸ்பிஓ பேஜில் சப்மிட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இப்போ பாருங்கள் கம்ப்ளீட்டாக மேலே லெட்டர்ஸ் வந்துருச்சு, கீவேர்ட்ஸு, இமேஜு எல்லாம் கம்ப்ளீட் டீட்டெயில் வந்துருச்சு. இதை சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா இமீடியட்டாக சப்மிட் ஆயிரும். இப்போ பாருங்கள் நான் செக் பண்ணுறேன் உங்களுக்கு. இப்போ டாஸ்க் பேஜ்குள்ளே வந்தாச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து நான் காப்பி பண்ண லிங்க்கை வந்து நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த இமேஜை வந்து நான் அட்டாச் பண்ணேன். இப்போ எல்லாமே அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ சப்மிட் கொடுங்க. ஸோ அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சப்மிட் ஆகிரும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ஒரு டாஸ்க்கு. ஸோ நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் டாஸ்க் ஹிஸ்ட்ரியில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அமௌண்ட் வந்து ஆட் ஆகிருக்கும். அதை நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். ஸோ இதில் தான் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து நீங்கள் கேளுங்க. உங்களுக்கு நான் வந்து கைட் பண்ணுறேன். தேங்க்யூ.